ஹாய். ஸோ போன வீடியோ வந்து நீங்கள் ஓவரால் லாங்குவேஜ் ஃப்ளூவன்சி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேசியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம காமனாக பண்ணுற சில இங்கிலீஷ் ரிலேட்டட் மிஸ்டேக்ஸ் அண்ட் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் வந்து பேச போகிறேன். ஸோ இது எஸ்பெஷலி அப்ளைஸ் டு பிகினர் டு ஓரளவுக்கு இன்டர்மீடியட் லெவல் லேர்னர்ஸ் வரைக்குமே. சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசும்போது ஓகே நிறைய ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஓகேயா? ஸோ இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா, ஃபில்லர்ஸோட மெயின் பர்பஸே அந்த இடத்துல வந்து உங்களோட தாட் ப்ராசஸை ஃபில் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லிவ் இன் சென்னை அண்ட் ஐ ஆம் ஒர்க்கிங் இன் டிசிஎஸ். இந்த அண்டு இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பேசினதில் நம்ம மைண்டு திங்க் பண்ணுது. அதுக்கு பதிலாக நம்ம வார்த்தையால் வந்து அதை ஃபில் பண்ணுறோம். பட் தட் இஸ் நாட் ரிக்வயர்ட். ஓகே, சில பேர் என்ன நினச்சிப்பாங்க, எனக்கு வந்து வார்த்தை வந்து சொல்கிறதுக்கு வரல, எனக்கு எந்த வார்த்தையும் சரியாக தெரியல, அதனால நான் வந்து ஆண்டு பட்டுன்னு போட்டு ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் அது கிடையாது. ஓகே, பாயிண்ட் என்னென்னா, மைண்டை வந்து திங்க் பண்ணுற டைமில் நம்ம ஸ்பேஸ் விட்டுறக்கூடாது. அந்த ஸ்பேஸில் நம்ம எதனா ஃபில் பண்ணணும் தான் நீங்கள் அதை பண்ணுறீங்க. ஓகே, பட் இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஹாவ் டு ஃபாலோ அ வெரி சிம்பிள் அப்ரோச். எல்லா லாங்குவேஜுக்குமே அதுக்கான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ன வேர்ட்ஸ் போட்டு பேசணுமோ அதை மட்டும் பேசணுன்னா மீனிங் கன்வே ஆகும். சரியா? ஸோ இனிஷியலி வென் யூ லேர்னு உங்கள் சென்டென்சஸை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணி நிறைய வேர்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு யோசிக்காதீங்க. சிம்பிளாகவே நான் எப்படி வந்து மீனிங் கன்வே பண்ண முடியும் அப்படிங்கிறதுல மட்டும் உங்களோட ஃபோக்கஸை வந்து கொண்டு போங்க. சரியா? இது வந்து நீங்கள் ஒரு பிகினர் லெவல் லேர்னராக இருந்தீங்கன்னா திஸ் இஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் நிறைய ஒகேபுலரி தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் வந்து என்னால் வந்து இந்த ஃபில்லர்லாம் ரிமூவ் பண்ண முடியும் போல் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அது கிடையாது. நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கே உங்களுக்கு தெரிஞ்ச ஒகேபுலரிலேயே நீங்கள் திங்க் பண்ணும்போது அதை கொஞ்ச நேரம் நான் வந்து என் மைண்டுக்கு டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நினைக்காம அந்த நேரத்தில் நான் எதனா ஒரு வேர்டை வச்சு ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் தப்பு. யாருமே வந்து கடகடன்னு பேசணும்னு எதிரே பார்க்க மாட்டாங்க. இஃப் யூ நீட் சம் டைம் டு திங்க், அந்த டைமை கூட எடுத்துக்கோங்க. ஆனால் எடுத்துக்கிட்டு நீங்கள் சொல்ல வர விஷயத்தை இன் அ சிம்பிள் வே கன்வே பண்ணுங்கள் வித் லிமிட்டட் வேர்ட்ஸ். சரியா? இது இந்த லிமிட்டட் வேர்ட்ஸில் எப்படி கன்வே பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குல்ல பேசிக்காக இங்கிலீஷ்க்கு, அதை பற்றி நான் வந்து இன்னொரு வீடியோவில் பேசியிருந்தேன். அது இந்த வீடியோ எண்டில் வரும், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா வரும், லிமிட்டட் வேர்ட்ஸில் நம்ம எப்படி மீனிங் கன்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா, இந்த ஃபில்லர் யூசேஜ் வந்து நல்லாவே கம்மியாகும். சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். என்னை எப்படி நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. செகண்ட் மிஸ்டேக் வந்து, நம்ம பேசும்போது சில இடங்களில் வந்து வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை இஎஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஐஇஎஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹீ டாக்ஸ், ஷீ டாக்ஸ், இட் டாக்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே எஸ் வருதா எண்டில். ஆனால் ஐ யூ வி தே பேசும்போது ஐ டாக், யூ டாக், வி டாக், தே டாக்னு வரும். சில நேரம் வந்து அப்படியே மாற்றி சொல்லிடுவோம். ஹீ டாக், ஷீ டாக்குன்னு சொல்லிட்டு யூ டாக்ஸ், தே டாக்ஸ் அந்த மாதிரி மாறிடும். ஓகே, இது வந்து ரொம்ப காமனான ஒரு மிஸ்டேக். ஆனால் லேர்ன் பண்ணுற ஸ்டேஜில் வந்து இது நிறைய வாட்டி நடக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு யூ ஷுட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் எந்த மாதிரி ப்ரோனவுன், அதாவது இந்த ஐ யூ வி தே ஹீ ஷீ இட் ஆர் நவுனுக்கு வந்து என்ன மாதிரியான எண்டிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி ஹீ ஷீ இட் ஆர் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ராம், ஜனனி, டாக் அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு தான் வந்து வேர்பு கூட நம்ம எண்டிங் ஆட் பண்ணுவோம். சரியா? அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி வந்து வேர்பு கூட எண்டிங் வராது. அப்படியே வந்து அந்த வேர்பை ஃபுல் ஃபார்மில் நம்ம பேசுவோம். டாக்னா டாக்னே வரும், ஸ்பீக்னா ஸ்பீக்னே வரும். கிளியராக? ஸோ இதோட கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஓகேயா? ஸோ இதுக்கு வந்து ப்ரோனவுன்ஸ்க்கு என்ன மாதிரியான எண்டிங்ஸ் வரும் அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் அது ரிலேட்டட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒரு பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? ஃபைனல் ரொம்ப காமனாக பண்ணுற ஒரு மிஸ்டேக் பார்த்திங்கன்னா, அண்ட் த எங்கே போடணுமோ போடாமல் இருக்கிறது. ஓகே, இது வந்து ஏன் நடக்குதுன்னா, ஐ எம் ரீடிங் புக் அப்படின்னு சொல்கிறது. புக்குக்கு முன்னாடி என்ன போடணும்? ஆட் பண்ணணும். கிளியராக? ஸோ இது ஏன் மிஸ் ஆகுது அப்படின்னா, தமிழில் ஒரு எனி லாங்குவேஜில் வந்து நான் புக்கு படிக்கிறேன் இவ்வளோ தான் சொல்லுவோம்.
கரெக்டாக? நான் ஒரு புக்கு படிக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லனாலும் அங்கே டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அதுவே வந்து நம்ம இங்கிலீஷில் பண்ணுவோம். ஓகே, ஆனால் இங்கிலீஷில் அதுக்கு ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அண்ட் ஆர் த பயன்படுத்தணும். கிளியரா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஸ், அதாவது அண்ட் த பற்றின கிளாரிட்டி வந்து நம்ம எங்கே அது யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது நம்ம மைண்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எழுதியோ பேசியோ ப்ராக்டிஸ் பண்ணணும். கிளியரா? ஸோ நான் மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் அண்ட் இந்த ப்ரொனவுன்ஸ் அதுக்கு தகுந்த எண்டிங்ஸ் ரிலேட்டட் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் பேசுகிறேன். பட் இப்போதைக்கு வந்து நீங்களே ட்ரை அண்ட் ரீசர்ச், அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் எங்கெந்த இடத்துல என்னென்ன பண்ணலாம், என்னென்ன மாதிரியான ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிளியரா? ஸோ இதெல்லாம் தான் வந்து காமன் மிஸ்டேக்ஸ் அண்ட் அதை நீங்கள் வந்து எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வந்து நான் ரெகுலராக இந்த மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு மைண்டில் இருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை ரீட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறேன். ஓகே.